ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம 50 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 8 வந்திருக்கோம். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போகலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 கேட்ட கிளாஸ் டெஸ்ட் அண்ட் பிக்யூஆர்எஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் ஸ்விஃப்ட் பார்த்துக்கோங்க. 19 ஓகே, ஜூலை 19 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அண்ட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சயின்டிபிக்கா இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வார்த்தைகள்லாம் புரியலாம். பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க வந்து கொஸ்டின் சால்வ் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? கொஸ்டின்ல அந்த ஆப்ஷன் என்ன வருது, அதுக்கு அது அங்க அந்த ஆன்சர் என்ன வரணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த சென்டென்சஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஓவராலாவே கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ். சரியா? கிட்டத்தட்ட இங்க பாருங்க, இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம முக்கியமா எந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தேவையோ நான் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது வந்து ரொம்ப சர்ஜரி, லேசர் அந்த மாதிரி ரொம்ப டீடைல் தான் கொடுத்துருவாங்க. ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கும். அதனாலதான் நான் ஃபுல்லா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல முக்கியமானது மட்டும் நம்ம எக்ஸாம் இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, த கார்னியா எ டிரான்ஸ்பேரண்ட் கவரிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? The cornea, a transparent covering and a spherical lens make up the eye lens system. ஓகேவா? நம்மளோட லென்ஸ் சிஸ்டம், கண்ணோட லென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது எதாலதான் மேட் பண்ணப்பட்டிருக்கு? இந்த கார்னியா. இந்த கார்னியாங்கிறது எப்படிப்பட்டது? அது ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவரிங் மாதிரி. ஓகே, ஒரு கண்ணாடி மாதிரி. ஓகே, இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் தெரியல, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவரிங். அண்ட் அந்த கார்னியா எப்படிப்பட்டது? ஸ்பெரிக்கலாவும் இருக்கும். ஸ்பெரிக்கல்னா இந்த மாதிரி எர்த்து வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் சிஸ்டத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் எது? இந்த கார்னியா தான். ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்றாங்க? கார்னியா எ டிரான்ஸ்பேரண்ட் கவரிங், கார்னியா எ ஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்னியாவை தான் இது ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் சிஸ்டத்துல ரொம்ப லென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குறதே இந்த கார்னியா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஜஸ்ட் லைக், அதுக்கப்புறம் பாருங்களேன், லென்ஸ் சிஸ்டம் ஜஸ்ட் லைக் எனி அதர் கேமரா மாதிரி. ஓகேவா? கேமரால நம்ம லென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்துப்போம், லென்ஸ் எல்லாம் பார்ப்போம். சோ அதே மாதிரி நம்ம ஐயோட லென்ஸ் சிஸ்டத்துக்கு இந்த கார்னியா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து த ரெட்டினா இஸ் a kind of reusable film. ஓகேவா? ரெட்டினா அப்படிங்கிறது திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிலிம் மாதிரியா. ஓகேவா? ஒன்னு இது பண்ணிட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது ஒரு கைண்ட் ஆஃப் ரீயூசபிள் ஃபிலிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த டேஷ் ஃபார் இமேஜஸ். திஸ் இஸ் த ரெட்டினா வந்துட்டு, ரெட்டினாங்கிறது கார்னியாக்குள்ள இருக்கும். சரியா? ஓகே, ரெட்டினாங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்னவா? அதுதான் ஒரு இமேஜ் கொடுக்கறதுக்கு ரீசனா இருக்குமா, ஃபவுண்டேஷனா இருக்குமா, காசா இருக்குமா, ஜஸ்டிபிகேஷனா இருக்குமா? ஜஸ்டிபிகேஷன் கிடையாது, காசு கிடையாது. ரீசனா, ஃபவுண்டேஷனா? ரீசன் கொடுக்கறதுக்கு, இமேஜ் கொடுக்கறதுக்கான ரீசனா இருக்குமா, இமேஜ் கொடுக்கறதுக்கான ஃபவுண்டேஷனா இருக்குமானா இமேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். ஒரு அடிப்படையே இந்த ரெட்டினா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐல பாத்தீங்கன்னா. சோ ரெட்டினாங்கிறது ஒரு இமேஜுக்கான ஃபவுண்டேஷனா இருக்கும். திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் இமேஜஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அது ஒரு ரீயூசபிள் ஃபிலிம் அண்ட் அது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும், இமேஜஸ்க்கான ஃபவுண்டேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது ரீயூசபிள் ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல, மீண்டும் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிருக்காங்க. மறுபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரீயூசபிள் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஃபவுண்டேஷன் ஃபார் இமேஜ்னா ஒரு அடிப்படை. ஓகேவா? ஒரு பேசிக் விஷயத்த வந்து இமேஜுக்கு இதுதான் கொடுக்குது. ஓகே, இமேஜ் நமக்கு தெரியணும்னா, இப்ப நம்ம பாக்குறது நமக்கு தெரியணும்னா இது ரெட்டினா தான் ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. ரீசன் கிடையாது, இது அடிப்படைன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபவுண்டேஷனோட மீனிங் எல்லாருக்கும் தெரியல. ஃபவுண்டேஷன் என்ன? பேசிக், அடிப்படைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப பேஸ் சப்போர்ட், பேசிக் சப்போர்ட் இங்கிலீஷ்ல நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். பேசிக் சப்போர்ட். ஓகேவா? பேஸ் சப்போர்ட். அடுத்து ஜஸ்டிபிகேஷன் தெரியும். சோ இது ஜஸ்டிஃபை பண்றது அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் காஸ்னா என்னது? காரணம் சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ரீசன்னாலும் காரணம், ரீசன் காஸ் எல்லாமே ஒண்ணுதான், காரணம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாம். The size of the opening, the shape of the lens, the movements of the eye are all controlled by various sets of muscles. ஓகேவா? நம்ம இந்த ஓப்பனிங், இந்த கண்ணு நம்ம சைஸ் வந்து இப்படி திறக்கிறோம். சோ அந்த இது ஓப்பனிங்கா இருக்கட்டும், ஷேப், லென்ஸோட ஷேப்பா இருக்கட்டும், அண்ட் ஐயோட மூவ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே நிறைய வேரியஸ் மசில்ஸ், தசைகள்னாலதான் கண்ட்ரோல் பண்ணப்படுதான். ஓகேவா? அந்த அடுத்த லைன் புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, there are 3 things that happen when you look at an object. ஒரு ஆப்ஜெக்ட நம்ம பார்க்கும்போது 3 விஷயம் நடக்குது. என்னெல்லாம் அப்படிங்கறத பார்க்கலாம்.
To fit on the retina, your eye's tiny screen, the image must be reduced in size. அதாவது ரெட்டினாக்குள்ள ஒரு நம்ம இப்போ இவ்வளவு பெரிய இப்போ நம்ம ஃபுல்லா இப்படி ஒரு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இமேஜை நம்ம பாக்குறோம். இமேஜ்னா நம்ம சரௌண்டிங்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம்னா அது நம்ம சின்ன கண்ணுக்குள்ள எப்படி தெரியும்? சோ இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு பெரிய பிக்சர் நமக்கு கண்ணுக்குள்ள சின்னதா தான் தெரியும். நம்மளோட கண்ணு சின்னது ஆனா இவ்வளவு பெரிய இமேஜ பாக்கணும்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஒர்க் நடக்கணும் அப்படிங்கறது பாருங்க. இமேஜ் வந்துட்டு சின்னதா நம்ம கண்ணுக்குள்ள போகணும். இவ்வளவு பெரிய இமேஜா இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிக்சரை நம்ம பார்த்தாலும் பட் நம்ம கண்ணு அது சின்னதா தான் எடுக்கும், சின்னதா தான் அதை பாக்குற மாதிரி அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? அந்த ரெட்டினாக்குள்ள அப்படிதான் ஃபிட் ஆகுமா? டு ஃபிட் இன் த ரெட்டினாக்குள்ள அந்த இமேஜ் ஃபுல்லா ஃபிட் ஆகணும் அப்படின்னா அது சின்னதா தான் நம்ம கண்ணுக்குள்ள போகணும். ஓகே, அதை இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இது எனக்கு பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப புதுசா இருந்துச்சு இந்த இதெல்லாம். ஓகே, இது வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலா படிச்சிருக்க மாட்டோம் ரெட்டினா கார்னியா வச்சு. பட் இங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க. இட் இஸ் நெசசரி டு, அடுத்த கொஸ்டின். இட் இஸ் நெசசரி டு ஃபோக்கஸ் த ஸ்கேட்டர்ட் லைட் அட் த ரெட்டினாஸ் டாப்பா, சைடா, சர்ஃபேஸா, லேனா? ரெட்டினா சர்ஃபேஸ்னா என்னது? அப்படியே ஆன் அந்த மேல ரெட்டினா, இந்த இதுதான் ரெட்டினா அப்படின்னா ரெட்டினா எப்படி இருக்கும்னா அது மேல படணும், சர்ஃபேஸ்ல படணும். டாப்புங்கிற சொல்லக்கூடாது. சர்ஃபேஸுக்கும் டாப்புக்கும் என்னன்னா அந்த மேல டச் ஆகுறது தான் சர்ஃபேஸ். ஓகேவா? இந்த டச் டாப்னா ஜஸ்ட் மேலன்னு கூட எடுத்துக்கலாம். பட் சர்ஃபேஸ் தான் இந்த இடத்துல கரெக்டா வரும். ஓகேவா? ரெட்டினாவோட சர்ஃபேஸ்ல அந்த ஸ்கேட்டர் லைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணப்படணும். இட் இஸ் நெசசரி டு ஃபோக்கஸ் த ஸ்கேட்டர் லைட் அட் த ரெட்டினாஸ் சர்ஃபேஸ். ஓகேவா? இந்த இடத்துல சர்ஃபேஸ் தான் வரணும். ஓகேவா? டாப் வரக்கூடாது, சைடு வரக்கூடாது, லேன் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, சோ சர்ஃபேஸ்ல தான் ரெட்டினா அந்த ஸ்கேட்டர் லைட்லாம் ஃபோக்கஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல மத்தது இந்த லேன்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேன்னா இந்த பாத்வே, நம்ம நடக்கிற பாத்வே இருக்குல்ல, பாத்வே தான் லேன். அடுத்து டாப் தெரியும், சைடு தெரியும். சைடுனா சைடு, டாப்னா அப்பர் மோஸ்ட், அப் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் சர்ஃபேஸ்னா அந்த டச் இருக்கும். ஓகேவா? ஆன் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து பார்க்கலாம். டு மேட்ச் த ரெட்டினாஸ் கர்வ், அந்த ரெட்டினாவோட கர்வ் இருக்குல்ல, இமேஜும் கர்வா தெரியணுமா? ஓகே, ஒரு அந்த ரெட்டினா சின்னதா இருக்கிறதுனால அந்த இமேஜும் சின்னதா ரெட்டினாக்குள்ள போகணும். அதே மாதிரி ஸ்கேட்டர் லைட் வந்துட்டு அதோட சர்ஃபேஸை தொடணும். ஏன்னா லைட் இருந்தா தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த கர்வும் இமேஜும் கர்வா உள்ள போகணுமா? இப்ப நம்ம இந்த இடத்துலனா நமக்கு இப்படி ஒரு கர்வா தான் தெரியும். சரியா? அதுதான் சொல்றாங்க. ரெட்டினாக்கு கர்வா தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இமேஜ் மஸ்ட் பி கர்வ்டு. அடுத்து த இமேஜ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த ரெட்டினா பை லென்ஸ். கார்னியாங்கிறது ஒரு லென்ஸ் சிஸ்டம். சோ அந்த கார்னியால இருந்துதான் இமேஜ் வந்துட்டு ரெட்டினாக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்படிதான் கார்னியா அண்ட் கார்னியா ஒர்க்கிங் என்னது செப்பரேட்லியா, அலோனா, கான்சியஸ்லியா? கார்னியாவும் ரெட்டினாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதானே நமக்கு இது பண்ண முடியும். அப்போ டுகெதர்னு வரணும். அந்த கார்னியாங்கிறது லென்ஸ், அந்த லென்ஸ்ல இருந்து தான் ரெட்டினா வந்து உள்ள இமேஜ் எடுத்துக்குது, ஃபோக்கஸ் பண்ணிக்குது. அண்ட் கார்னியா ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு வரணும். சோ கார்னியா ஒர்க்கிங் டுகெதர். ஓகே, ரெட்டினா அண்ட் கார்னியா ஒர்க்கிங் டுகெதர். சரியா? அந்த மாதிரி வரணும். அடுத்து இவ்வளவு பெருசு இருக்குது. இதை நான் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்றேன். முக்கியமா ஏதாவது இருந்தா மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நான் நமக்கு கொஸ்டின் மட்டும் பாத்துக்கலாம். when the eye is unable to focus image on the retina, ஓகேவா? நம்மளால கண்ணு வந்து ரெட்டினால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரெட்டினாக்குள்ள போகல அப்படின்னா அப்பதான் வந்து விஷன் ப்ராப்ளம் அக்யூர் ஆகுதான். ஓகேவா? the cornea is reshaped during laser surgery. அது எப்படி பண்றாங்க? லேசர் சர்ஜரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஆபரேஷன்ல நிறைய பேர் ஐ ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கார்னியாவை தான் ரீஷேப் பண்றாங்க. விச் alters the ஐயோட ஃபோக்கல் பாயிண்ட். ஐக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும், இது இந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு கண்ணாடியிலேயே நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அது எல்லாமே இது என்னது பவர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த இது ரிலேட்டடா தான் வரும். சரி, அந்த கார்னியா. ஓகே, கார்னியாவை அந்த லேசர் சர்ஜரி அப்ப என்ன பண்றாங்க? கார்னியாவை தான் ரீஷேப் பண்ணுவாங்க. நம்மளால ரெட்டினாவை எந்த ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது. ரெட்டினாங்கிறது உள்ள இருக்கு, அதே எது மாற்றமும் பண்ண முடியாது. நம்மளால கார்னியாவை தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் என்ன பண்ணும்? ஐயோட ஃபோக்கல் பாயிண்ட், ஐயோட அந்த மைய பகுதி இருக்குல்ல, அதை வந்து அல்டர் பண்ணும், மாத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த பிரைமரி அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரிசைஸ்லி ஃபோக்கஸ் த இமேஜ் ஆன் த ரெட்டினா. நம்மளோட மெயின் ஒரு ஆர்டினரி ஐனா என்னன்னா ஒரு இமேஜ் வந்துட்டு ப்ரிசைஸா ரெட்டினாக்குள்ள ஃபோக்கஸ் ஆகணும். எப்படி? அந்த கார்னியா லென்ஸ் வழியா ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகணும், பிரைமரி அப்ஜெக்டிவ். ஆனா இங்க வந்து நமக்கு அப்நார்மல் ஐ இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகாது. The corneas of most people are either too long or either too short. இந்த கார்னியா இருக்குல்ல, கார்னியா தான் லென்ஸ்ன்னு பார்த்தோம். அந்த லென்ஸ் தான் என்னவா, ஒண்ணு சிலருக்கு வந்து ரொம்ப லாங்கா இருக்கு, சிலருக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சீனாரியோ அந்த மாதிரி ரொம்ப நார்மலா இருக்கணும், நார்மல் ஷேப்ல இருக்கணும். ஆனா ரொம்ப லாங் ஆனாலும் சரி, ஷார்ட் ஆனாலும் சரி, அதுதான் லாங் சைட் ஷார்ட் சைட் ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னு பாக்குறோமா?
அப்ப இதுல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்ப லாங்கா இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோல டூ லாங்கா இருந்துச்சுன்னா கார்னியல் பிளாட்டனிங் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை லேசர் சர்ஜரி. அதாவது இந்த கார்னியால தான் லேசர் சர்ஜரி, அதுலதான் அந்த கார்னியா பாட்டு தான் வந்து சர்ஜரி பண்ணி திருத்தம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கோம், ரீஷேப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ரொம்ப லாங்கா இருந்ததுன்னா என்ன பண்றாங்க, அதை பிளாட்டன் பண்றாங்க. கார்னியல் பிளாட்டனிங் நடக்குது. ரொம்ப லாங்கா இருந்தா பிளாட்டன் பண்றாங்க லேசர் ஐ சர்ஜரி மூலமா. அடுத்து the cornea is reshaped in the latter scenario by becoming rounder. ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா, ரொம்ப டூ ஷார்ட்டா இருந்ததுன்னா, லேட்டர் அப்படிங்கிறது இந்த டூ ஷார்ட்டை குறிக்குது. ஃபர்ஸ்ட் சினாரியோங்கிறது இந்த டூ லாங்க குறிக்குது. லாங்கா இருந்தா பிளாட்டன் பண்ணணும், ஷார்ட்டா இருந்தா அதை ரீஷேப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஷார்ட்டா இருந்தா அதை கரெக்டா ரவுண்டா ரீஷேப் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் ரீஷேப்டு பாசிவ்ல இருக்கு, ரீஷேப் பண்ணப்படணும். புரியுதா? ரவுண்டரா ரீஷேப் பண்ணப்படணும்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இதுதான் ரெண்டு தான் இந்த லேசர் சர்ஜரியில இப்படிதான் நடக்கும். ஒன்னு லாங்கா இருக்கும், லாங்கா இருந்தா பிளாட்டன் பண்ணணும். இன்னொன்னு ஷார்ட்டா இருக்கும், ஷார்ட்டா இருந்தா அதை ரீஷேப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். திஸ் கார்னியல் டிஷ்யூ இஸ் அமேசிங். இந்த கார்னியல் டிஷ்யூங்கிறது ரொம்ப அமேசிங்கா இருக்கும். பிகாஸ் இட் ஹீல்ஸ் அண்ட் ரீபாண்ட்ஸ் இமீடியட்லி. நீங்க வந்து ஐ ஆபரேஷன் பண்ணா ஜஸ்ட் அந்த லிக்யூட் தான் இது பண்ணுவாங்க, ஏதாவது ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி போடுவாங்களா? இல்ல. ஏன்னா இங்க நீட் ஃபார் ஸ்டிச்சஸ் தேவையே இல்லை. சோ ஸ்டிச்சஸ் தேவையில்லை இங்க, அதுவே தன்னைத்தானே ஹீல் பண்ணி ரீபாண்ட் பண்ணிக்கும். அது திரும்ப அதோட சைஸ்க்கு போய் இது பண்ணிடும். நம்ம என்ன கொஞ்சம் ஒரு 15 நாள் 20 நாள் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். கண்ணுல எந்த ஒரு டஸ்டும் படாம அதுல அந்த லிக்யூட் இதெல்லாம் ஊத்திட்டே இருக்கணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகி ரீபாண்ட் அதோட ஷேப்புக்கு ரீபாண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல டேஷ் நீட் ஃபார் ஸ்டிச்சஸ், இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் தேவையில்லை. கண்ணுல ஸ்டிச் போடுமா? இல்ல. அப்போ இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணுமா, அழிக்குமா ஸ்டிச்சஸ்? இல்ல. அபாலிஷ் பண்ணுமா ஸ்டிச்சஸ்? அல்லது எலிமினேட் பண்ணுமா, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலிமினேட்டிங் த நீட் ஃபார் ஸ்டிச்சஸ். அபாலிஷ் கிடையாது. ஸ்டிச்சஸ் போய் அபாலிஷ் எல்லாம் பண்ணாது, ஸ்டிச்ல போய் டெமான்ஸ்ட்ரேட் எல்லாம் பண்ணாது. அப்போ எலிமினேட்டிங் அப்படின்னு வரணும். எலிமினேட்டிங்னா என்ன? நீக்கிறது. ஓகேவா? நமக்கு ஸ்டிச்சஸே தேவையில்லை, ரிமூவ் சம்திங், எண்ட் சம்திங், ஸ்டிச்சஸே தேவைப்படாது. அப்ப எலிமினேட்ங்கிறத இங்க எக்ஸாக்டா கரெக்டா வரும். டெஸ்ட்ராயிங்கிறது அழிக்கிறது. அபாலிஷிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இதுக்கு நிறுத்தி வைக்கிறது, எண்ட் பண்றது, ஒரு விஷயத்த எண்ட் பண்றது. அபாலிஷ் அப்படிங்கிறது சதி அபாலிஷ் அப்படின்லாம் சொல்லுவோம். அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிங்னா என்னது? காமிக்கிறது, படத்தை எடுத்து காமிக்கிறது, ஷோ பண்றது அப்படிங்கிற மாதிரி வரும். டு ஷோ அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். சோ டெமான்ஸ்ட்ரேட்டிங் வராது. அப்ப எலிமினேட் தான் பண்ணுது, ஸ்டிச்சஸை எலிமினேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கார்னியா வந்துட்டு ஒரு அமேசிங் டிஷ்யூ, அது தன்னைத்தானே ஹீல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கிறதுனால நமக்கு ஸ்டிச்சஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? டு மேக் ப்ரிசைஸ் கட்ஸ் as dashes a quarter micron in length, a laser beam is sharply focused. அதாவது அந்த லேசர் பீம் ஷார்ப்பா ஃபோக்கஸ் பண்றதுக்கு அந்த ஒரு ப்ரிசைஸான அந்த ஒரு இது, அது போய் அப்படி டக்குன்னு வந்து அந்த இடத்துல பொசிஷன்ல போய் படணும் கரெக்டா அந்த கார்னியா இதுல. அதுதான் அந்த மைக்ரோ ரொம்ப மைன்யூட் அளவுக்கு அந்த இதை வந்து பாப்பாங்க அந்த லேசர் இதெல்லாம் பண்ணும்போது தெரியும். அப்ப இங்க ஹை, லார்ஜ், பிக், ஸ்மால், இதுல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் தான். இது ஒண்ணுதான் டிஃபரெண்டா இருக்கு. பிக், ஹை, லார்ஜ் எல்லாம் என்னது பெருசு. ஓகே, அந்த ப்ரிசைஸ் கட் அப்படிங்கிறது இந்த வெட்டுறது அந்த மாதிரி எல்லாம் எங்க சொல்லல. கரெக்டா போய் அந்த இடத்துல ஷார்ட்ல அந்த இடத்துல அடிக்கணும், அந்த இடத்துல படணும் அந்த லேசர் இது. அப்போ ஸ்மால் மைக்ரான் இன் லென்த் தான் இருக்கும். ஆஸ் அ குவார்டர் மைக்ரான், குவார்டர்னா கால் மைக்ரான் மாதிரி கொடுத்துருக்கான் லென்த்ல இருக்கும். இந்த லேசர் பீம் வந்து ஷார்ப்பா ஃபோக்கஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லேசர் கேன் ரிமூவ் 0.5% ஆஃப் ஹியூமன் ஹேர் வித் தட் ஒன்ஸ். அதாவது ஒரு லேசர் பீமோட அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, நம்மளோட ஒரு 0.5% ஹியூமன் ஹேரோட வித் வந்து ஒரு டைம் கட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டயமீட்டர் 50 மைக்ரான்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க வாசிச்சுக்கோங்க. ஓகேவா? லேசர் ஐ சர்ஜரி. அண்ட் இந்த ஃபைனல் லைன் பார்த்தா நல்லா இருந்துச்சு. although they are able to significantly improve their vision. ஓகேவா? அந்த லேசர் சர்ஜரி பண்ணியும் சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ் பண்ணாலும் நிறைய பேஷண்ட்டுக்கு, மெனி லேசர் சர்ஜரி பேஷண்ட்டுக்கு என்ன ஆயிருக்கு, நார்மல் விஷன் அட்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இப்போ ரெட்டினால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை திருத்த முடியாது. பட் இந்த கார்னியால இது பெருசாவோ சின்னதாவோ இருந்ததுன்னா அது வந்து நம்ம லேசர் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இது கொஞ்சம் சயின்டிபிக்கா இருந்தாலும் பட் ஓரளவு ஈஸியா தான் இருந்துச்சு. சோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போலாம். சோ அடுத்து இந்த கொஸ்டின் 18 அன்னைக்கு கேட்ட 4th 5th கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ஈஸி. The shopman was very interested in selling this creamy box to her as he would gain a big margin. To her அப்படின்னு இருக்கு. ஹெர்ங்கிறது இங்க யாரு சொல்றாங்க? அப்ப இந்த இடத்துல இது ஏங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வராது. The man on the counter showed her an
exquisite little enamel box with a very fine glaze as if baked in cream. ஓகே, அந்த மேன் வந்துட்டு இதை ஷோ பண்ணாங்கன்னு சொல்றாங்க. யாரு? இந்த ஷாப் மேனா தான் இருக்கணும். அப்ப இந்த பியும் ஸ்டார்டிங் வராது. ஓகே, the box was too expensive. இந்த இடத்துல பாக்ஸ் பத்தி பேசிருக்காங்க. பாக்ஸ் ஆல்ரெடி இந்த இருந்துச்சு, எனாமல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆல்ரெடி இருந்துச்சு. ஓகே, அப்போ இது ஓகே. அடுத்து இதுக்கப்புறம் இது வரலாம். ஓகே, அடுத்து she went inside a little antique shop in Curzon Street. இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி வருது. இது வரைக்கும் கொடுத்த நான் வாசிச்சதுலயே எனக்கு இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா அவ வந்துட்டு ஆன்டிக் ஷாப்குள்ள போனா இந்த இடத்துல ஷாப் மேன் இருக்கு, இந்த இடத்துல அவங்க திறந்து பார்த்த எனாமல் பாக்ஸ் இருக்குது. அடுத்து அந்த பாக்ஸ் வந்துட்டு எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு ஸ்டார்டிங் எது? ஃபர்ஸ்ட் அவ ஷாப்குள்ள போனாதானே அந்த ஷாப் மேனை பத்தி தெரியும், ஷாப் மேன் என்ன பண்றாங்கன்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஷாப்புக்குள்ள போறா. அப்ப டிபியா டிபிஏசியா டிசிபியா? டிக்கு அப்புறம் சி வரணுமா, டிக்கு அப்புறம் பி வரணுமா? இது கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா ஈஸி இது கண்டுபிடிக்கிறது. அவ ஷாப்புக்குள்ள போனா, ஆன்டிக் ஷாப்புக்குள்ள போனா, கர்சன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஆன்டிக் ஷாப்புக்குள்ள போனா, this was the usual shop where the shopkeeper was ridiculously fond of serving her. ஓகே, இது யூஸ்வல் ஷாப் மாதிரி தான். ஏன்னா ஷாப்கீப்பர் அந்த வியாபாரம் செய்யறவங்க வந்துட்டு எப்படியாவது வாங்க வைக்கணும் அந்த மாதிரி பண்றவங்க. சரி, அந்த மாதிரி அவங்களுக்கு சர்வ் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றது. சோ இந்த இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டிசியா டிபியான்னு கண்டுபிடிக்கணும். டிசியா பியான்னு பாக்கலாமா? டிசில பாருங்க, ஒரு பாக்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். என்ன பாக்ஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லியிருக்கான்? இந்த பில இருக்கக்கூடிய இந்த எனாம்பிள் பாக்ஸ். அப்போ டிக்கு அப்புறம் எனக்கு பி தான் வரணும், பிக்கு அப்புறம் தான் சி வரணும். பிக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல சி வந்தா போதும். அப்ப இங்க பாருங்க, டிக்கு அப்புறம் பி தான் வரணும், டிக்கு அப்புறம் சி கண்டிப்பா வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. புரிஞ்சுச்சா? டிக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு நானு சி வராதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்க பாக்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடியே அந்த பாக்ஸ் பத்தி பேசிட்டாங்க. சோ இப்ப வாசிச்சு பாக்கலாமா? அவ ஷாப்குள்ள போறா. அங்க இருக்கக்கூடிய ஷாப்கீப்பர் எப்பவுமே எல்லா நார்மல் ஷாப்கீப்பர் மாதிரி வந்துட்டு அவளுக்கு சர்வ் பண்ணணும்னு ரொம்ப அவளை ஏதாவது வாங்க வைக்கணும் அந்த மாதிரி ரெடிகுலஸா அவளுக்கு சர்வ் பண்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து த மேன் ஆன் த கவுண்டர். இந்த கவுண்டர்ல இருக்கக்கூடிய மேன் வந்துட்டு என்னன்னா அவள்கிட்ட ஒரு எக்ஸ்குசைட் லிட்டில் எனாமல் பாக்ஸ் வந்து காமிக்கிறாரு வித் அ வெரி ஃபைன் கிளேஸ் ஆஸ் இஃப் பேக்டு இன் அ கிரீம். ஓகேவா? ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்காங்க. எக்ஸ்கியூசைட் அப்படிங்கிறது நம்ம இந்த ரொம்ப பணம் இது ரொம்ப லக்ஸரியானது மாதிரி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இது பண்ணிருக்கிறது ஒரு சின்ன எனாமல் பாக்ஸ். எனாமல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்த ஒரு பல்லுல வரும். சரியா? எனாமல் அப்படிங்கிறது நம்ம பல்லுல வரும். பட் இது ஒரு அழகான ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ், சின்னதா எனாமல் பாக்ஸ் வித் அ ஃபைன் கிளேஸ். கிளேஸ்னா ரொம்ப எப்படி சொல்லலாம், ரொம்ப மெருகூட்டி இருக்குது. கிளேஸ் அப்படிங்கிறது மெருகூட்டி இருக்கா, ரொம்ப நல்லா மெருகூட்டி இருக்கு. எப்படி கிரீம் வந்து பேக் பண்ணப்பட்ட மாதிரி ஒரு கிரீம் மாதிரி ரொம்ப மெருகூட்டப்பட்ட மாதிரி இருக்கு. ஆசிப் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கான், எப்படி அதை மெருகூட்டி இருக்காங்க அந்த பாக்ஸ ஒரு கிரீம்ல பேக் பண்ண மாதிரி அவ்வளவு அழகா எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ரொம்ப வந்து பெருமையா ரொம்ப அப்புறம் பார்க்கவே ஒரு அழகான பாக்ஸா, ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி பாக்ஸா இருக்கு. அந்த பாக்ஸ் பத்தி சொல்றாங்க. அந்த மேன் என்கவுண்டர், அந்த கவுண்டர்ல இருக்கக்கூடிய மேன் அந்த மாதிரி பாக்ஸ் ஷோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து the shopman was very interested in selling this creamy box to her as he would gain a big margin. அத காமிக்கிறாரு. காமிச்சதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ், அந்த ஷாப்மேன் இருக்காருல்ல, அந்த மேன் தான், அந்த மேன் என்ன பண்றாரு, அத வந்து அவகிட்ட எப்படியாவது வித்துறணும். அது அப்படி வித்துட்டோம்னா, இந்த கிரீமி பாக்ஸ் வந்து வித்துட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப பிக் மார்ஜின், நமக்கு ரொம்ப வந்து லாபம் கிடைக்கும். கெயின்னா லாபம், he would gain a big margin. இதை மட்டும் அவளுக்கு வித்துட்டா நல்ல மார்ஜின், பிக் மார்ஜின் கிடைக்கும். ஆனா இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். as the box was too expensive, priced 28 guineas. ஓகேவா? அதோட பிரைஸ் என்னவா? 28 guineas. she asked the shopkeeper keep it for her. ஓகேவா? அவ வந்து அந்த பொண்ணு வந்து ஷாப்கீப்பர்ட்ட கேட்டுக்கிட்டாலாம், அத வந்து அவளுக்கு வச்சிருங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவளுக்காக தனியா எடுத்து வச்சிருங்கன்னு அவ சொன்னாலாம். ஓகே, இதோட முடிச்சுட்டாங்க. இது என்ன ஸ்டோரி, எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு நமக்கு என்ன ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டா சொல்லணும். சோ அதை நம்ம சொல்லிடலாம். டிபிஏசி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். இதோட
அப்படிதான், இது ஒண்ணுதான். சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நம்ம டெய்லி நான் கொண்டு வர செஷனை அடுத்து வரக்கூடிய 50 நாளும் என் கூட சேர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எக்ஸாம்ல இந்த கிளாஸ் டெஸ்ட் அண்ட் பீக் வர அப்ரோச் பண்றதுக்கு, எக்ஸாம்ல அப்ரோச் பண்றதுக்கு நான் ஏதாவது, ஏன்னா நான் வந்து தனியா ஒரே வீடியோல வந்துட்டு ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்ரோச் அதெல்லாம் ஒரே வீடியோல நிறைய டீச்சர்ஸ் போடுவாங்க, அப்படியும் போடலாம். பட் நான் ஏன் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா, அதுல வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நம்ம ஒரு 8 நாள் பார்த்திருக்கோம். 8 நாளுமே எவ்வளவு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்டான அப்ரோச்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும். சோ அது எல்லாமே நீங்க கத்துக்கணும். அதுக்காக தான் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு இதா பிராக்டிஸ் பண்றோம். இது நிறைய நீங்க வந்து ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலுமே, பட் பெஸ்ட் பேசிக்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். பேசிக்கா இந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல இருந்து அது எல்லாத்தையுமே நம்ம அப்ரோச் பண்ணணும். சரியா? கிராமட்டிக்கலா இருக்கட்டும், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், வக்காபா இருக்கட்டும். வக்காபு வச்சு சில இது கொஸ்டின் போடலாம், சில கொஸ்டின் கிராமர் வச்சு போட்டுடலாம், சில கொஸ்டின் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் போட முடியும். சில கொஸ்டின் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுல நமக்கு டவுட் வரும். சோ அந்த மாதிரி தான் நிறைய நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம டெய்லி பார்க்கலாம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.